வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தமஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இது ஒயிட் ரைஸ் கூட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கிறோம். பேன் வச்சுட்டு பேன் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம 1 to 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். இதுக்கு ஆயில் எந்த அளவு ஊற்றுறோமோ அதுதான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம இந்த கிரேவி ஃபுல்லாகவே நம்ம ஆயிலில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் சேர்த்து ஆயில் ஊற்றிக்கணும். அதில் கடுகு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விடுறோம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 2 தக்காளியை நான் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இப்போ இந்த தொக்குக்கு உண்டான நம்ம உப்பை போட்டுக்கிறோம். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு டைம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சிட போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்தோம்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்தளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்க போகிறோம். இதில் நிறையா போட்டுக்கிட்டால் சீக்கிரமாக அந்த இஞ்சி பூண்டு வாசம் வந்துடும். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே நம்ம போட்டுக்க போகிறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுறோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரே ஒரு கை சின்ன வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உரலில் போட்டுட்டு நம்ம நல்லா இடிச்சுக்கிறோம். இதுதான் இந்த கிரேவிக்கே ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு இடிச்சிட்டு இதை அப்படியே நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த இடித்து வச்ச சின்ன வெங்காயத்தை நம்ம இதில் போட்டுக்கிறோம். இதையும் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இதில் நான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 to 1.25 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். இதில் நம்ம தண்ணியே ஊற்றாத செய்கிறனால கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து தான் ஊற்றணும். அதே மாதிரி சிம்மில் தான் நம்ம வச்சு செய்யணும், இல்லைன்னா கண்டிப்பாக தீஞ்சிரும். இப்போ நான் சிம்லேயே தான் வச்சு இதை வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், இது ஓரளவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் மூடி வைக்க போகிறேன். மூடி வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் அப்படியே வேக வைக்க போகிறேன். நடுவில் ஒரு 1 to 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மூடியிலேருந்து வர தண்ணியே அதுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா பச்சை ஸ்மெல் போய் வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம இறாலை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இறாலை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த சைடில் இருக்க கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ இந்த மசாலில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இறால் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு 6 to 7 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், 7 நிமிஷத்துக்கு அப்புறம் கிரேவி நம்மளுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த இறாலில் இருக்க தண்ணியே இறால் வேகிறதுக்கு போதுமாக இருக்கும். நம்ம மறுபடியும் எந்த தண்ணியுமே ஊற்ற தேவையில்லை. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு கிரேவி நம்மளுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குங்க. இந்த அளவு ஒரு 2 பேத்துக்கு உண்டான அளவு தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம இறக்க வேண்டியது தான். நம்ம இறால் தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒயிட் ரைஸ் கூட சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரசம் சாதம், தயிர் சாதம், சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தமஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.